அனைவருக்குமே வணக்கம். இப்போ ரீசெண்டா ஒரு பெரிய ஸ்கேம் நடந்துட்டு இருக்கு. அந்த ஸ்கேம் உங்க கூட நடக்கக்கூடாதுன்னா இந்த வீடியோ உங்களுக்கானதான். ஸோ இப்போ ரீசெண்டா நடந்துட்டு இருக்கிற ஒரு பெரிய கிரெடிட் கார்டு ஸ்கேம் இல்லைன்னா ஃப்ராட் பத்தி தான் சொல்ல போறேன். ஸோ இதுல என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஷேர் பண்ண போறேன். ஸோ அதை நீங்க கண்டிப்பாக கேளுங்க. நீங்க அவேரா இருப்பீங்க. ஸோ நிறைய பேருக்கு என்னன்னா கிரெடிட் கார்டு வந்து தேவைப்படும். நம்மளுக்கு கண்டிப்பா வந்து கிரெடிட் கார்டு வேணும், கிரெடிட் கார்டு இருந்தா நல்லா இருக்கும், அது மாதிரி நிறைய பேர் நினைப்பாங்க. ஸோ அந்த பர்சனை டார்கெட் பண்ணி நிறைய இந்த ஃப்ராடான ஆளுங்க ஸ்கேம்ஸ்டர் என்ன பண்ணுவாங்கன்னா கால் பண்ணி சொல்லுவாங்க, உங்களுக்கு இந்த பேங்க் கிரெடிட் கார்டு வந்து அப்ரூவ் ஆயிடுச்சு. எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு SBI பேங்க் இந்த சிம்பிளி கிளிக் கிரெடிட் கார்டு வந்து அப்ரூவ் ஆயிடுச்சு 1.5 lakh rupees லிமிட்டோட இல்லைன்னா 2 lakh rupees லிமிட்டோட. தென் உங்களுக்கு ஆக்சிஸ் பேங்க் கார்டு வந்து அப்ரூவ் ஆயிருக்கு, லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு 2 lakh rupees லிமிட், 3 lakh rupees லிமிட். அதுக்கப்புறமாக உங்களுக்கு இந்த எஸ் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க், HDFC பேங்க் கார்டு வந்து அப்ரூவ் ஆயிடுச்சு. அது மாதிரி எல்லாம் கால் வரும். அது மாதிரி அந்த ஃப்ராடான ஆளுங்க கால் பண்ணி என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு இந்த கார்டு வந்து வேணும்னா நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் உங்களுடைய பேன் டீடைல்ஸ், ஆதார் டீடைல்ஸ் ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறமாக அது ஷேர் பண்ணதுக்கப்புறம் இன்னும் சில பர்சனல் டீடைல்ஸ்லாம் கேட்பாங்க. அதுவுமே ஷேர் பண்ணதுக்கப்புறம் எதுக்குன்னு நீங்க கேட்டீங்கன்னா ஜஸ்ட் உங்களுடைய சிபிலை செக் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா என்னன்னா உங்களுடைய பேங்க் டீடைல்ஸ் வந்து கேட்பாங்க. அதுவுமே நிறைய பேர் வந்து சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமாக எல்லா டீடைல்ஸுமே கேட்டதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு OTP வரும். அது சொன்னதுக்கப்புறம் உங்களுடைய கார்டு வந்து அப்ரூவ் ஆயிரும். அது மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. OTP சொன்னதுக்கப்புறம் பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கிற அந்த மொத்த பணமும் போயிடும். இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களே ஒரு லிங்க் வந்து ஷேர் பண்ணுவாங்க. அந்த லிங்க்ல கிளிக் பண்ணதுக்கப்புறம் பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கிற மொத்த பணமும் போயிடும், அப்படியே காலி ஆயிரும். ஸோ இது மாதிரி எனக்கு டெய்லியுமே ஏதாச்சும் ஒரு ஃப்ராடான கால் இல்லைன்னா ஸ்கேமான கால் வந்துட்டே இருக்கும். டெய்லி ஒரு 20-30 கால் வரும் அன்னோன் நம்பர்ல இருந்து. ஸோ நீங்க வந்து அவேரா இருக்கணும். நீங்க இது மாதிரி ஸ்கேமான ஃப்ராடான ஆளுங்கிட்ட ஏமாறக்கூடாது. அதுக்கோசம் தான் இந்த வீடியோவை கிரியேட் பண்றேன். ஸோ அதுக்கோசம்னாச்சும் நீங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிருங்க. தென் இந்த சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் இது மாதிரியான வீடியோஸ் நீங்க என்னைக்குமே மிஸ் பண்ண மாட்டீங்க. தென் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயுமே நீங்க ஷேர் பண்ணுங்க. அவங்களும் கண்டிப்பாக அவேரா இருக்கணும். இது மாதிரி ஆளுங்க கிட்ட ஏமாறக்கூடாது. ஸோ எனக்கு ரீசெண்டா எது மாதிரி கால்லாம் வந்துச்சுன்னா, ஆக்சிஸ் பேங்க்ல இருந்து நாங்க பேசுறோம் அப்படின்னு ஒரு பர்சன் வந்து கால் பண்ணாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு ஆக்சிஸ் பேங்க் லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு வந்து அப்ரூவ் ஆயிடுச்சு 2 lakh rupees லிமிட்டோட அப்படின்னு சொன்னாங்க. ஆனா என்கிட்ட ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் 2 கார்டு இருக்கு, மைசோன், நியோ. அதுக்கப்புறமாக இன்னொரு கால் வந்துச்சு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்க வந்து SBI பேங்க்ல இருந்து பேசுறோம், உங்களுக்கு இந்த SBI சிம்பிளி கிளிக் கிரெடிட் கார்டு வந்து அப்ரூவ் ஆயிருக்கு, இது வந்து லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு. ஸோ அதனால உங்களுக்கு இந்த கார்டு வேணும்னா ஜஸ்ட் உங்களுடைய பேன் டீடைல்ஸை ஷேர் பண்ணுங்க, அது மாதிரி சொன்னாங்க. அது ரிலேட்டட் எனக்கு வாட்ஸ்அப்ல கூட மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அதோடைய ப்ரூஃப் நான் உங்ககிட்ட ஷோ பண்றேன், கண்டிப்பாக பாருங்க. அதுக்கப்புறமாக இன்னொரு பர்சன் வந்து கால் பண்ணியிருந்தாங்க, நாங்க வந்து எஸ் பேங்க்ல இருந்து பேசுறோம், உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு வந்து அப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ அதனால உங்களுக்கு இந்த கார்டு வேணும்னா உங்களுடைய இந்த பேன் டீடைல்ஸ் ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணுங்க. எதுக்குன்னு கேட்டோன்னே சிபில் ஸ்கோரை வந்து செக் பண்ணணும். அதுக்கப்புறமாக உங்களுடைய ஆதார் டீடைல்ஸ், பர்சனல் டீடைல்ஸ்னா நீங்க ஷேர் பண்ணணும். அப்போதான் உங்களுடைய கார்டு வந்து அப்ரூவ் ஆகும். அது மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, இது மாதிரியான கால் உங்களுக்கு வந்துச்சுன்னா எல்லாமே ஃப்ராடான ஆளுங்க தான், எல்லாமே ஸ்கேம்ஸ்டர் தான். ஸோ அதனால ஃபோன் வழியாக எப்பவுமே நீங்க உங்களுடைய பர்சனல் டீடைல்ஸை ஷேர் பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஃபோன்ல பார்த்தீங்கன்னா எல்லா கால்மே வந்து ஆட்டோ கால் ரெக்கார்ட் ஆகும். எல்லா கால்மே பார்த்தீங்கன்னா தானாவே ரெக்கார்ட் ஆகும். அது மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன் என்னுடைய சேஃப்டிக்காக. ஸோ அதனால நீங்க கூட உங்களுடைய சேஃப்டிக்காக உங்களுடைய ஃபோனில் இருக்கிற எல்லா காலுமே நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா சப்போஸ் ஃபியூச்சரில் ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா அதை நீங்கள் ஷோ பண்ணலாம். ஸோ இதில் இந்த ஸ்கேம் பண்ணுறவங்க இல்லைன்னா ஃப்ராட் பண்ணுறவங்க எதுக்கு பெரிய பெரிய பேங்க்கோடைய நேம் யூஸ் பண்ணுறாங்கன்னா, SBI பேங்க்கு, ஆக்சிஸ் பேங்க்கு, HDFC பேங்க்கு, இண்டஸ்இண்ட் பேங்க்கு, இந்த பேங்க்கோடைய நேம் யூஸ் பண்ணி ஃப்ராட் பண்ணுறாங்கன்னா, ஏன்னா இது பெரிய பேங்க், எல்லாருக்குமே இந்த பேங்க்கை பற்றி தெரியும். ஸோ அதனால இந்த பேங்க்கோடைய நேம் நம்ம யூஸ் பண்ணி மக்கள்கிட்ட பேசினோம்னா அவங்க அவங்களுடைய டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணுவாங்க, அது அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால என்னைக்குமே நீங்கள் ஒரு அன்னோன் பர்சன் கிட்ட உங்களுடைய பேன் டீடைல்ஸ், ஆதார் டீடைல்ஸ் இல்லைன்னா சென்சிட்டிவான அந்த டீடைல்ஸ் எப்பவுமே நீங்கள் ஷேர் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த டீட்டெயில்ஸை வாங்கினதுக்கப்புறம் உங்களை அவங்க பிளாக்மெயில் பண்ணுவாங்க, உங்களை தான் மிரட்டுவாங்க. அவங்க எந்த அளவுக்கு வந்து கான்ஃபிடென்ட்டாக பேசுவாங்கன்னா, ஏன்னா அந்த கான்ஃபிடென்ஸ் அவங்க பேச்சிலே தெரியும். நாங்கள் ஆக்சிஸ் பேங்க்ல இருந்து தான் பேசுகிறோம், SBI பேங்க்ல இருந்து தான் பேசுகிறோம், நீங்கள் வேணும்னா வெரிஃபை பண்ணிக்கலாம், பிரான்ச்சில் கூட கேளுங்க, அது மாதிரிலாம் சொல்லுவாங்க. உங்களுக்கு இந்த கார்டு வந்து அப்ரூவ் ஆயிடுச்சு, உங்களுக்கு ஈஸியாக அந்த கார்டை கிடச்சிரும், அது மாதிரி கான்ஃபிடென்ட்டாக பேசுவாங்க. அவங்களுடைய அந்த கான்ஃபிடென்ஸை நம்ம பாராட்டலாம். ஆனால் என்னதான் கான்ஃபிடென்ஸ் இருந்தாலுமே சரி, என்றைக்குமே நீங்கள் ஒரு அன்னோன் பர்சன் கிட்ட இல்லைன்னா ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட உங்களுடைய சென்சிட்டிவான டீடைல்ஸ் இல்லைன்னா உங்களுடைய அந்த பர்சனல் டீடைல்ஸ், ஆதார் டீடைல்ஸ், பேன் டீடைல்ஸ், இது என்றைக்குமே நீங்கள் ஆன்லைன் மூலியமாக இல்லைன்னா சோஷியல் மீடியா மூலியமாக ஷேர் பண்ணாதீங்க. எப்போவுமே நீங்கள் OTP ஃபோன் மூலியமாக இல்லைன்னா சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் OTP சொன்னதுக்கப்புறம் உங்களுடைய அந்த பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கிற பணம் இருக்கு இல்லையா, அது மொத்தமே போக அதிகமாக வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால OTP என்றைக்குமே நீங்கள் கால் மூலியமாக இல்லைன்னா சோஷியல் மீடியா மூலியமாக ஷேர் பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து
அந்த அன்னோன் லிங்க், அந்த டேஞ்சரஸான லிங்க்லாம் இருக்கும் இல்லையா, அதில் வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரியான லிங்க்ல நீங்கள் என்றைக்குமே கிளிக் பண்ணாதீங்க. ஏன்னா கிளிக் பண்ண உடனே நிறைய பேருடைய அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே வைப் அவுட் ஆயிடுது, எல்லாமே எடுத்துடுறாங்க. ஸோ அதனால என்றைக்குமே அந்த அன்னோன் லிங்க்கு அது என்றைக்குமே நீங்கள் கிளிக் பண்ணாதீங்க. ஸோ இதில் இந்த ஸ்கேம் பண்ணுறவங்க இல்லைனா ஃப்ராட் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆஃபீஸில் அந்த கால் சென்டர் மாதிரி செட்டப் பண்ணி நிறைய பேருக்கு கால் பண்ணி டெய்லியுமே ஸ்கேம் பண்ணுவாங்க, அந்த ஃப்ராட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் என்னன்னா இந்த ஃப்ளிப்கார்ட்டு இல்லைனா அமேசானோடைய பேர் யூஸ் பண்ணி கூட ஃப்ராட் பண்ணுறாங்க. நான் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டெபிளைசர் வந்து வாங்கியிருந்தேன். அந்த ஸ்டெபிளைசர் நான் வாங்கினது எப்படி அந்த ஸ்கேம்ஸ்டருக்கு தெரியும்னு தெரியாது. அவங்க கால் பண்ணி நாங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் இருந்து பேசுகிறோம், நீங்கள் இந்த ஸ்டெபிளைசர் ஆர்டர் பண்ணியிருந்தீங்க, அதனால் நீங்கள் ஒரு XUV கார் வின் பண்ணிட்டீங்க, அது மாதிரி எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க. சப்போஸ் உங்களுக்கு கார் வேணாம்னா நீங்கள் அதை அமௌண்ட்டாக வாங்கிக்கலாம், அரௌண்ட் ஒரு 15 lakhs நீங்கள் அமௌண்ட்டாக வாங்கிக்கலாம். அந்த அமௌண்ட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 1 lakh rupees அமௌண்ட் வந்து டிபாசிட் பண்ணுற மாதிரி வரும், அது மாதிரி சொன்னாங்க. ஸோ அது மாதிரி பணத்தாசை காமிச்சு கூட நிறைய பேர் வந்து ஏமாற்றுவாங்க. ஸோ அதனால் இது மாதிரி பக்கா ஃப்ராடான ஆளுங்களை தயவு செஞ்சு நம்பாதீங்க, இது மாதிரி ஏமாறாதீங்க. ஏன்னா பணம் சம்பாதிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. யாருமே வந்து ஈஸியாக காரை எடுத்து தூக்கி கொடுத்துட மாட்டாங்க. நம்ம உழைச்சாதான் அந்த காசு வந்து நிற்கும். அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி உங்களுக்கு கால் வந்துச்சுன்னா அந்த பர்சன்கிட்டே நீங்கள் சொல்லுங்கள், நம்ம நேரில் மீட் பண்ணலாம், நீங்கள் வேணும்னா எங்களுடைய வீட்டுக்கு வாங்க, இல்லைனா உங்களுடைய நியரஸ்ட் லொக்கேஷனில் எங்கேயாச்சும் கூப்பிடுங்க, அது மாதிரி நீங்கள் பேசுங்க. கண்டிப்பாக அந்த பர்சன் வரமாட்டாங்க, ஏன்னா வந்தாங்கன்னா மாட்டிப்பாங்க. ஸோ லாஸ்ட்டாக ரொம்ப பேச விரும்பல. சப்போஸ் உங்களுக்கு ஒரு பேங்க்கோடைய கிரெடிட் கார்டு வேணும்னா அந்த பேங்க்கோடைய ஒஃபிஷியல் வெப்சைட்டு இல்லைனா ஆப்பில் போயிட்டு அந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுங்கள். இல்லைனா அந்த பேங்க்கோடைய அந்த பிரான்ச்சில் போயிட்டு கூட அந்த கார்டுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஆக்சிஸ் பேங்க்கோடைய கார்டு வேணும்னா அந்த பேங்க்கோடைய ஒஃபிஷியல் வெப்சைட் இல்லைனா ஆப்பில் போயிட்டு அந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுங்கள். இல்லைனா அவங்களுடைய பிரான்ச் இருக்கும், அந்த பிரான்ச்சில் போயிட்டு கூட நீங்கள் அவங்களுடைய கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ என் கூட நடந்த அந்த சம்பவம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். ஸோ நீங்கள் வந்து அவேராக இருக்கணும், நீங்கள் இது மாதிரி ஏமாறக்கூடாது. ஒரு அவேர்னஸ் கோர்ஸ் தான் இந்த வீடியோவை நான் கிரியேட் பண்ணேன். ஸோ அதுக்கோசனாச்சும் நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு இது மாதிரியான ஏதாச்சும் சம்பவம் நடந்திருக்கா, இது மாதிரியான ஏதாச்சும் ஒரு ஸ்கேமு இல்லைனா ஃப்ராடு இல்லைனா வேற ஏதாச்சும் ஒரு ஸ்கேமு இல்லைனா ஃப்ராட் நடந்திருக்கா, அதை நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா அதனால நிறைய பேருக்கு ஒரு அவேர்னஸ் கிடைக்கும், நிறைய பேர் அவேராக இருப்பாங்க. தென் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனுடைய ஆல்ல கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சப்போஸ் உங்களுக்கு கலர் ட்ரேடிங் கேம் ஸ்கேம் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.